ஸோ நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜன்லேயும் பார்த்திங்கன்னா சேல் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெரிட்டரிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த படம் பிரேக் ஆகுன்றதுலாம் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஜனநாயகன் படம் பிரேக் ஈவன் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா 220 crore ப்ளஸ் கலெக்ஷன் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் ஆகும். ஸோ நம்ம விஜய்க்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 220 crore ப்ளஸ் மேலே தான் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா 210 crore கலெக்ஷன் கொடுத்தா தான் பிரேக் ஈவன் ஆகும். ஸோ நம்ம விஜய்க்கு பார்த்திங்கன்னா லியோன்னு ஒரே ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் 200 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்திங்கன்னா லைஃப் டைமாமே 150 crore ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பிரேக் ஈவன் பண்ணுதான்னு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 80 to 85% பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா 35 crore கலெக்ஷன் கொடுத்தா தான் பிரேக் ஈவன் ஆகுது. ஸோ நம்ம விஜய்க்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு டிசாஸ்டர் மூவி. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா 15 crore கலெக்ஷனும், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லியோ பார்த்திங்கன்னா 60 crore கலெக்ஷனும் கொடுத்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 80 to 85% பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஸோ கர்நாடகாவில் பிரேக் ஈவன் பண்ணால் 30 crore கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம விஜய்க்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன தி கோட் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 30 crore கலெக்ஷனும், லியோ பார்த்திங்கன்னா 50 crore கிட்டக்க பார்த்திங்கன்னா கலெக்ஷனும் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பிரேக் ஈவன் பண்ணிவிடும். ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா 20 crore கலெக்ஷன் கொடுத்தா தான் பிரேக் ஈவன் ஆகுது. ஸோ நம்ம விஜய்க்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன தி கோட் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 15 crore ப்ளஸ் கலெக்ஷனும், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லியோ பார்த்திங்கன்னா 40 crore ப்ளஸ் கலெக்ஷனும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பிரச்சனைனா இது கூட பார்த்திங்கன்னா தி ராஜா சாப் ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அங்கே பிரேக் ஈவன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா டெரிட்டரிலையும் இந்த படம் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணுமா? அப்புறம் இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு உங்கள் ப்ரெடிக்ஷனை பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.